சரி இன்ப நிதி அழுதாருன்னு சொன்னீங்க. அதுதான் சொல்றேன். அது அதை மாதிரி பார்த்து இல்ல அதை அது மாதிரி பார்த்து நீங்க அப்படி அழுது கத்துக்க காமிங்க. வேண்டியதானே. அழுது காமிங்க பாப்போம். ஒரு என்னது செகண்ட் அது மாதிரி வந்து அழுது காமிங்க. புரியல உங்களால முடியுமா? எங்க அந்த அழுகுற மாதிரி நடிக்கிறாரு. அது உங்களால பண்ண முடியுமான்னு அதுதான் கேக்குறேன். சொல்றேங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க அந்த கன்றாவியெல்லாம். இது இவன் ஆக்டிங் கிளாஸ்ல வேற போய் உட்காந்து கத்துக்கிறானா தான் உன் தாத்தா ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களேன்னு அழுதானே. அதை பார்த்து தெரிஞ்சுக்க. கிரேட் கிராண்ட் ஃபாதருங்க. அதான் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாட் எவர் இட் இஸ். அவன் அது வேற மேடையில் போய் நின்றுட்டு இன்னொரு அழுகை வேற நடந்தது. அது பார்த்துருக்கீங்களா? என்னது? கனிமொழியை கைது பண்ணிட்டாங்க. திகார்ல திகாரில் போனது. இருந்தாங்களா? ஆமா. அப்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க பெரிய அதாவது அதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னால் இவங்க எல்லாம் குடும்பமே போய் நின்றுச்சு. என்னென்ன செம்மொழியான தமிழ் மொழியான்னு பாடின்னு போச்சா. அடுத்த லைன் கொஞ்சம் நல்லா அடுத்தது இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்குங்க. அடுத்த வருஷமே ஆ. கம்பிக்கு பின்னால கனிமொழியாம்னு ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இது வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவர் மேடை போட்டு கட்சிக்காரங்களாம் நின்றுட்டுருக்கான், ஃபுல்லாக நின்றுட்டுருக்கான் கட்சிக்காரன். அங்கே அழகாரு அப்படின்னு அப்படியே அந்த வீட்டிற்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு அழுகை. உடனே இவங்கெல்லாம் அங்கே இருந்து தலைவா நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு. எந்த வீடு? எந்த வீடு? ராஜாத்தி அம்மா வீடு. ராஜாத்தி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இவருக்கு பயமாக இருக்கா. ஏன் பயமாக இருக்கு? ஏன்னா நம்ம குமட்டில் குத்தும்.